செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியின் ஈட்டு காலம் முடிவடைந்த நிலையிலும் இனியும் 10 ஆண்டுகளுக்கு செயல்பட உள்ளது தெரியவந்துள்ளது. நெடுஞ்சாலை பகுதிகளில் உரிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் விபத்துகளில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 67 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் அதிக வாகனங்கள் செல்லும் சுங்கச்சாவடிகளில் ஒன்றாக இருக்கிறது பரனூர். 2005ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் பரனூர் சுங்கச்சாவடி இயங்கும் இரும்புலியூர் முதல் பரனூர் வரை 4 வழிச்சாலை அமைக்க 596 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த தொகை வசூல் செய்யப்பட 19 ஆண்டுகள் ஆகும் என கணக்கிடப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த வருடமே முடிவடைந்த நிலையில் பரனூர் சுங்கச்சாவடியின் மூலதன செலவு 1036 கோடியாக அதிகரித்துள்ளதாக கூறி தேசிய நெடுஞ்சாலைத்துறை சுங்கச்சாவடிக்கான கால நீட்டிப்பை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதில்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பரனூர் சுங்கச்சாவடிக்கான கட்டுமான செலவு 1036 கோடி ரூபாய் என்பது தெரியவந்துள்ளது. ஆனால் ஏறக்குறைய 20 ஆண்டுகளில் 596 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் 57% மட்டுமே வசூலிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சுங்கச்சாவடிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் 20 ஆண்டுகளை நகர்த்தி இருக்கிறது இந்த சுங்கச்சாவடி, பரனூர் சுங்கச்சாவடி. இப்படிப்பட்ட சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டுமே தவிர இன்னும் 440 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட வேண்டி உள்ளது என்ற செய்தி இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ மக்களுடைய பணம் 30 கோடி ரூபாய் சுரண்டப்பட்டதாக கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதில் இந்த அறிக்கையில் மக்கள் பணம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை சிஏஜி அம்பலப்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படாமல் தொடர்வதே மிகப்பெரிய ஒரு ஏக்கம் அளிக்கிறது. 6 ஆண்டுகளில் பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட விபத்துகள் நேரிட்டுள்ளன. அதில் 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரியவந்துள்ளது. ஒரு இடத்தில் சுங்கச்சாவடி அமைத்தால் சாலைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், வாகன ஓட்டிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், விபத்தில்லாத சாலைகளை உருவாக்க வேண்டும் என பல்வேறு விதமான விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் பரனூர் சுங்கச்சாவடிக்கு பொருந்தாத ஒன்றாகவே இருக்கிறது. மேலும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து காட்டி கால நீட்டிப்பு செய்யப்படுவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக கிடைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஐயப்பன் மற்றும் சந்துருவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.